ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். What are the x coordinate and y coordinate of the point of intersection of the two axes கேட்டிருக்காங்க. ஸோ 2 axes அப்படின்றது நமக்கு x axis and y axis. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எது? ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இதுதான். கரெக்டாக? ஸோ இதில் தான் நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆரிஜின். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும்? எக்ஸ் கோஆர்டினேட்டும் நமக்கு 0 தான் இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டும் நமக்கு 0 தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லணும். வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட்னு கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0 தான், ஒய் கோஆர்டினேட்டும் 0 தான். ஸோ 0,0 தான் இதுக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். பாயிண்ட் W has x coordinate equal to -5. Can you predict the coordinates of point H which is on the line through W parallel to the y axis? Which quadrants can H lie in? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒய் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஆரிஜின். ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டபிள்யூக்கு எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு -5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் டபிள்யூக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5ன்னு சொல்லியிருக்காங்க. ஒய் கோஆர்டினேட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதை நான் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை ஒரு இது ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஹச். ஸோ ஹச்ன்றது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்டை வந்து நம்மளை தான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ டபிள்யூ. ஸோ நமக்கு இங்கே டபிள்யூ அப்படின்றது இந்த -5ல் தானே இருக்குது. ஸோ இந்த லைனில் தான் நமக்கு அந்த ஹச்ன்ற பாயிண்ட்டும் லையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம், இல்லை எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் மேலே கூட இருக்கலாம். எல்லாமே கெஸ்ஸிங் தான், எங்கேனாலும் இருக்கலாம் இந்த ஹச்ன்ற பாயிண்ட்டு. ஸோ அந்த ஹச்ன்ற பாயிண்ட்டோட கோஆர்டினேட் தான் நம்மளை வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ டபிள்யூ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் அந்த ஹச்ன்ற பாயிண்ட்டு மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், இல்லை எக்ஸாக்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் கூட இருக்கலாம். ஓகேவா? கேன் யூ ப்ரெடிக்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஹச் விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ டபிள்யூ பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ்? விச் குவாட்ரன்ஸ் கேன் ஹச் லை இன்? அப்போ ஹச் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டபிள்யூ வந்து -5,yன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதே லைன் மேலே தான் ஹச்சும் இருக்குது. நான் ஹச்சுக்கும் அப்போ கோஆர்டினேட் வந்து எப்படி எழுதலாம்னா -5,yன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்குமே நமக்கு ஒய் பற்றி தெரியாது, எக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? நமக்கு டபிள்யூக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஈக்குவல் டு -5ன்னு. ஆனால் நமக்கு ஹச்சுக்கு கொடுக்கல. ஆனால் ஹச்சுக்கு என்ன சொல்லிட்டாங்க, டபிள்யூ லைன் மேலேயே தான் த்ரூ ஆகி அதுவும் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரலல் டு ஒய் ஆக்சஸ் சொல்லிட்டாங்க. அதனால நான் இதுக்கும் இந்த சேம் கோஆர்டினேட்டை எழுதிட்டேன். இப்போது இதை வச்சே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்லலாம். நீங்கள் மெயினாக சொல்யூஷன் என்னென்ன எழுதணும் அப்படின்னா 3 கண்டிஷன் எழுதணும். இஃப் ஒய் இஸ் பாசிட்டிவ், இப்போது இந்த ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட் அண்ட் இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். கரெக்டாக? ஸோ ஒய் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸ் என்ன எழுதணும்னா, இஃப் ஒய் இஸ் நெகட்டிவ். ஒய் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? கீழே வந்துடும், இந்த ஸ்பாட்டில் வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? தேர்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். கரெக்டாக? எக்ஸ் கோஆர்டினேட்டும் நெகட்டிவ், ஆல்ரெடி நெகட்டிவ். ஒய் கோஆர்டினேட்டும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட்.
தேர்டு கண்டிஷன் என்னென்னா எக்ஸாக்டாக எனக்கு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த ஹச் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக மேலே இருக்குது அப்படின்னா, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு. இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்மளால் இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு 3 கண்டிஷன்ஸ் எழுதலாம். ஒய் பாசிட்டிவாக இருந்ததுன்னா செகண்ட் குவாட்ரண்ட், ஒய் நெகட்டிவாக இருந்ததுன்னா தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கெஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம் உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கன்சிடர் த பாயிண்ட்ஸ் ஆர் ஏ எம் பி இஃப் தே ஆர் ஜாயின்ட் இன் த சேம் ஆர்டர் ப்ரெடிக்ட். ஸோ நம்ம ஆரை வந்து ஏயோட ஜாயின் பண்ணணும், ஏயை வந்து எம்மோட ஜாயின் பண்ணணும், எம்மை வந்து பியோட ஜாயின் பண்ணணும், ஸோ பியை வந்து அகைன் ஆரோட ஜாயின் பண்ணணும். ஸோ இதே ஆர்டர், அந்த ரேம்ப் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஆரை ஏயோட, ஏ எம்மோட, எம்மை பியோட, பி அகைன் ஆரோட, இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸை. இஃப் தே ஆர் ஜாயின் இன் த சேம் ஆர்டர் ப்ரெடிக்ட். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர் ட்ரா பண்ணலாம். ஆர் வந்து 3,0 சொல்லியிருக்காங்க. ஸோ 3,0ன்றது நமக்கு இந்த இடத்துல வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு 3,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 0,-2 சொல்லியிருக்காங்க. 0,-2. 0,-2 வந்து நமக்கு இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ 0,-2. ஸோ இது வந்து ஏ. நெக்ஸ்ட் எம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எம் வந்து -5,-2. ஸோ -5,-2 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வரும். கரெக்டாக? -5, -2 இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் நமக்கு -5,-2. இது வந்து நமக்கு எம். நெக்ஸ்ட் ஃபைனலாக பி. பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? -5,2. ஸோ -5,2 வந்து நமக்கு இந்த மேலே வரும். ஸோ இது வந்து -5,2 தட் இஸ் பி. இப்போ ஆரை வந்து நான் வந்து ஏயோட ஜாயின் பண்ண போகிறேன், ஏயை வந்து எம்மோட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எம்மை வந்து பியோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலி பியை வந்து நம்ம ஆரோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு ஃபிகர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபிகரை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 sides of ramp that are perpendicular to each other சொல்லியிருக்காங்க. இந்த ரேம்பில் ஏதாவது ஒரு 2 sides வந்து பர்பண்டிகுலராக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 2 sides பர்பண்டிகுலராக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்பண்டிகுலர்னால் என்னது? நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகணும். 6th படிச்சிருப்பீங்க. கரெக்டாக 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி எந்த 2 sides இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த பிஎம்மும் எம்ஏவும் இருக்குது. கரெக்டாக? பிஎம் அண்ட் எம்ஏ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து பிஎம் அண்ட் எம்ஏ ஆர் perpendicular. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பிஎம் அண்ட் எம்ஏ ஆர் perpendicular. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஒன் சைட் ஆஃப் ரேம்ப் தட் இஸ் பேரலல் டு ஒன் ஆஃப் த ஆக்சஸ். ஏதாவது ஒரு சைடு எடுத்திங்கன்னா அது எக்ஸ் ஆக்சஸ்க்கோ இல்லை ஒய் ஆக்சஸ்க்கோ பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, ஸ்டில்ட்டடாக இருக்குது, க்ராஸாக போகுது. ஸோ இதை பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு எடுத்திங்கனாலும் நமக்கு இதுவும் டில்ட்டடாக தான் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ரிமைனிங் 2 sides பிஎம் பாருங்கள். பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி எம்ஏ எடுத்து பாருங்கள். எம்ஏ வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பிஎம் இஸ் பேரலல் டு, பேரலல் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ஓகேவா? பேரலல் இந்த மாதிரி எழுதணும். ஸோ பேரலல் டு பிஎம் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? எம்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஏ இஸ் பேரலல் டு x-axis. Understand ஆகுது அந்த sum? Okay. Next third subdivision பார்க்கலாம். 2 points that are mirror images. Mirror images already நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து 2 points வந்து mirror image இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. of each other in one axis
which axis will this be அப்படின்னு கேட்டிருக்காங்க. now plot the points and verify your predictions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி plot பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்டிஷனாக நம்ம வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். இதில் மிரர் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டு பாருங்கள், இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 3,0 0,-2. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். -5,2 -5,-2. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து மிரர் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இது எந்த ஆக்சஸில் இருக்குது, நமக்கு ஆக்சஸும் கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆக்சஸ் வில் திஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. கரெக்டாக? ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா, பாயிண்ட் எம், that is -5,-2 and point P. Point P என்ன இருக்குது, -5,2 or mirror images on x-axis. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். plot point Z 5,-6 on the Cartesian plane. ஸோ ஒரு கார்டீஷியன் பிளைனில் நீங்கள் Z பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. அது வந்து 5,-6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் -6 அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரும். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5,-6ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா Z. ஓகேவா, அது ஒரு கார்டீஷியன் பிளைனில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் IZN. ஸோ IZN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் ஃபைண்ட் த லென்ஸ் ஆஃப் த 3 சைட்ஸ். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும்ல, அதோட லென்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர்ஸ் மே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு வரைவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட நேம் என்ன சொல்லியிருக்காங்க, IZNன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 டிகிரி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஆங்கிள் வர்ற ஸ்பாட்டில் தான் எனக்கு Z இருக்கணும், Z பாயிண்ட் இருக்கணும். ஸோ இதுதான், இந்த இடத்துல தான் எனக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேஸ் பண்ணி வரைகிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து அப்படியே ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஹரிசான்டலாக ஒரு லைன் இந்த பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும், இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். இதை ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ தட் பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ தட் நம்ம இங்கே வந்து I போட்டுக்கலாம், இங்கே Z போட்டுக்கலாம், இங்கே N போட்டுக்கலாம். இப்போ இதோட கோஆர்டினேட் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 5, ஒய் ஆக்சிஸில் வந்து 0. இந்த N பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0, ஒய் ஆக்சிஸில் வந்து -6. கரெக்டாக? இப்போ வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லென்த் ஆஃப் த 3 சைட்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆன்சர் சொல்யூஷன் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது, I இருக்குது, Z இருக்குது, N இருக்குது. ஸோ I வந்து நமக்கு 5,0, Z வந்து நமக்கு 5,-6 அண்ட் N வந்து நமக்கு 0,-6. கரெக்டாக? இப்போ வந்து நம்ம லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் ஆஃப் IZ. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் இது ஒரு ஸ்ட்ரைட் வேர்ட்டிக்கல் லைனாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சப்ராக்ஷன் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம் ஒய் ஆக்சிஸை. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 0 -6, 0 -6 போட்டிங்கன்னா அந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல +6. இப்போ +6 யூனிட்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 6. கரெக்டாக? IZ வந்து நமக்கு 6 யூனிட்ஸ். நெக்ஸ்ட், இதுவும் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஹரிசான்டல் லைன் தான் இருக்குது. இதையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் ZN is equal to, எப்படி கண்டுபிடிப்பீங்க, 5 - 0 that is equal to 5 units. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த டில்டட் லைன், இந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்,
பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த இது வந்து நமக்கு ஆக்சுவலாக y2 மைனஸ் y1, இது வந்து பார்த்திங்கன்னா x2 மைனஸ் x1. நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ லென்த் ஆஃப் ஐஎன் தானே இது, இந்த லென்த் வந்து நமக்கு ஐஎன் கரெக்டாக. இது வந்து நமக்கு ஐஎன். ஸோ ஐஎன் அப்படின்னு போட்டுக்கோங்க. லென்த் ஆஃப் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு பித்தாகரஸ் ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 மைனஸ் x1 என்னது நமக்கு, ஸோ x2 மைனஸ் x1 வந்து நமக்கு 5 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 வந்து நமக்கு 6 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 36, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11, 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த லென்த் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61 யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது வந்து நமக்கு 5 யூனிட்ஸ் கரெக்டாக. இது வந்து நமக்கு 6 யூனிட்ஸ். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61 யூனிட்ஸ். ஸோ நம்ம அந்த 3 லென்த்தையும் எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.